கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ಕರ್ತನು ತುಂಬಾ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನು. உங்களோடு பேச வந்திருக்கிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಬಂದಿದ್ದಾನೆ. உங்களோடு பேச வந்திருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಬಂದಿದ್ದಾನೆ. கேட்காயத்தமா? ಕೇಳಲು ನೀವು ಸಿದ್ಧನಾ? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தை கடந்து போக போறோம். ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲಿದ್ದೇವೆ. தொடர்ந்து இந்த நாளில ಸತತವಾಗಿ ದಿನದಲ್ಲಿ கர்த்தர் மறுபடியுமாக ಕರ್ತನು ಪುನಃ அவர் நியமித்த சில ಕಟ್ಟುகளை குறித்து நம்மளோட பேச போகிறார். ನೇಮಿಸಿರುವಂತ ಕೆಲವು ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕುರಿತು ಆತನು ಮಾತನಾಡಲಿದ್ದಾನೆ. 21 நாள் ஜெபத் மூலமாக 21 ದಿವಸ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவர் நம்ம ஏதோ காரியம் செய்ய போகிறார். ಆತನೇನೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. எப்படியோ விடுவிக்க போகிறார். ಹೇಗಾದರೂ ಹೇಗೆಲ್ಲ ಬಿಡಿಸಲಿದ್ದಾನೆ. ಓಕೆ, கர்த்தர் நம்ம முதல்ல அசைவாடுவாராக. ಕರ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯ ಚಲಿಸಲಿ. ಓಕೆ, ಮೊದಲ ದಿನಕ್ಕೆ ಒಂದು ಧ್ಯಾನಿಸலாம். ಮೊದಲನೇ ದಿನದಿಂದ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ದು ವಾಸಿಂಗ ಓದಿ ಸಂಗೀತ 18வது அதிகாரம் ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. வாசிங்க, டைம் இல்ல. தமிழ் சீக்கிரமா. மரணக்கட்டுகளை சூழ்ந்து கொண்டது ದುಷ್ಟನ ಪ್ರವಾಹ ಏನೈ ಭಯಪ್ರಾಮ. ಸ್ವಲ್ಪ ಸೈಲೆಂಟ್ ಇರಬೇಕು, ನನಗೆ ಟೈಮ್ ಇಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಫಾಸ್ಟ್ ಹೋಗ್ಬೇಕು ನಾನು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮರಣದ ಕಟ್ಟುಗಳು என்னை சூழ்ந்து கொண்டது, ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿದವು. ಆಮೆನ್, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரியே, தேவர மக்களே, இந்த 21 நாள் ஜெபத் மூலமாக 21 ದಿವಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ வாழ்க்கையில் காணப்படுகிற, வாழ்க்கையில் இருக்கப்படுகிற ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಾಣಿಸುವ ಅಥವಾ ಇರುವಂತಹ கட்டுகளை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕರ್ತನು ಪ್ರಕಟಿಸಲಿದ್ದಾನೆ. ஏன் இந்த கட்டுகள் வந்திருக்கிறது? ಯಾಕೆ ಈ ಕಟ್ಟುಗಳು ಬಂದಿವೆ? அல்ல எதுக்காக இந்த கட்டுகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதாய் ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಈ ಕಟ್ಟುಗಳು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿದೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. ಕರ್ತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ. நல்ல புரிஞ்சுதே சகோதர சகோதரியே, ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. இந்த மரணக்கட்டுகள் என்பது ಮರಣಕಟ್ಟುಗಳು இது ரட்சிக்கப்படும் முந்தின மட்டுமல்ல, ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ரட்சிக்கப்படும் முன்பதாகவும் ரட்சிக்கப்படும் பின்பதாகவும், ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆಯೂ ಅದರ ನಂತರವೂ நம்மளை பின்தொடர்கிறது, ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. ரட்சிக்கப்பட்ட பிறகு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ எப்படியாவது ஒரு விதத்துல, ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ, அல்ல எப்படியாவது சமயத்துல, ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ தள்ளணும், ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಬೇಕು, நாசப்படுத்தணும், ನಿನ್ನನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕು, மரணத்துக்கு கொண்டு போகணும் என்பதற்காக, ಅಥವಾ ನಿನ್ನನ್ನು ಮರಣಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ சாத்தான் அல்ல சத்ருவான், ಸೈತಾನ ಅಥವಾ ಶತ್ರು இடைவிடாமல் போராடி கொண்டே இருக்கிறான், ಎಡಬಿಡದೆ ಹೋರಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವಂತಹ இந்த மரணக்கட்டுகளை, ಮರಣದ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜಯಿக்கணும், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಗೆಲ್ಲಬೇಕು. பக்கத்துல சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, உங்களுக்கு இருக்கிற ನಿಮಗಿರುವ இந்த மரணக்கட்டுகளை ಮರಣಕಟ್ಟುಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮத்தால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜಯಿக்கணும், ಗೆಲ್ಲಬೇಕು, ஜெயிக்கணும், ಗೆಲ್ಲಬೇಕು, ஜெயிக்கணும். ಗೆಲ್ಲಬೇಕು. ஆமென், ஹல்லேலூயா. எதுமே புரிஞ்சுச்சு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಯಿತು? ஆமென். சோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿರುವ இந்த கட்டுகளை ಈ ಕಟ್ಟುಗಳನ್ನು அல்லது ನಾನು ಅಥವಾ நீங்க ನೀವು முறியடிக்கணும், ಒಡೆದು ಹಾಕಬೇಕು, முறியடிக்கணும். ಒಡೆದು ಹಾಕಬೇಕು. ஆமென். அப்ப எனக்கும் உனக்கும் ನನಗೂ ನಿಮಗೂ ಅನುದಿನವೂ எவ்வேளையோ ಯಾವ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ இந்த மரணக்கட்டுகள், ಈ ಮರಣದ ಕಟ್ಟುಗಳು போராடிக்கொண்டே இருக்கிறது, ಹೋರಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. இதுதான் முதல் தினத்தில் கர்த்தர் பேசினார். ಇದನ್ನೇ ಮೊದಲನೇ ದಿವಸದಲ್ಲಿ ஏனென்ற இயேசுவுக்கு மரணக்கட்டு இருந்தது. ಯೇಸುವಿಗೆ ಮರಣದ ಕಟ್ಟುಗಳಿದ್ದವು. அதாவது ஆண்டு பரலோக போகும் முன்பதாக, ಕರ್ತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ, அவர் ஊழியம் செய்கிற நாட்களில் ಆತನು ಸೇವೆ ಮಾಡಿದ ದಿನಗಳಲ್ಲಿ அவரை அநேக தடவாய் ಆತನನ್ನು ಅನೇಕ ಬಾರಿ மரணத்துக்குள் கொண்டு போகணும் என்பதற்காக, ಮರಣದಲ್ಲಿ ಕೊಂಡೋಗಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ அவர் சிறு வயதில் இருக்கும் போதே அவர் அழிக்க முயற்சி பண்ணாங்க. ಆತನು ಸಣ್ಣ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿರುವಾಗಲೇ ಆತನನ್ನು ಕೊಲ್ಲಲು ಪ್ರಯತ್ನಿಸಿದರು. ಅದರ ನಂತರ அவர் வளர்ந்த பிறகு, ಆತನು ಬೆಳೆದ ಮೇಲೆ ஊழிய நிமித்தமாக, ಸೇವೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ அவர் பேர் புகழ்ச்சி அடையும் போது, ಆತನ ಹೆಸರು ಪ್ರಬಲತೆಗೆ ಬರುವಾಗ மறுபடியும் 2 தடவை அவர் அழிக்க முயற்சி பண்ணாங்க. ಪುನಃ 2 ಬಾರಿ ಆತನನ್ನು ಕೊಲ್ಲಲು ಪ್ರಯತ್ನಿಸಿದರು. இயேசுவுக்கே இந்த காரியம் சம்பவிக்கும் போது, ಯೇಸುವಿಗೆ ಈ ಘಟನೆ ನಡೆಯುವಾಗ, ரட்சிக்கப்பட்ட சத்ருவான் அல்ல, சாத்தான் அல்ல, திருடன், ಶತ್ರು ಸೈತಾನ ಅಥವಾ ಕಳ್ಳ உன்னை என்னை மரணத்துக்குள் கொண்டு போகிறான், ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಮರಣದ ಒಳಗೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತಾನೆ. கர்த்தர் தயவால இந்த மாதம் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் காத்திருக்கிறார். ಕರ್ತನ ದಯೆಯಿಂದ ಈ ವರ್ಷವಿಡೀ ಕರ್ತನು ಕಾದಿದ್ದಾನೆ. கிட்டத்தட்ட 320 நாட்கள் காத்திருக்கிறார். 320 ದಿವಸಗಳು ಕರ್ತನು ಕಾದಿದ್ದಾನೆ. மீதி இருக்க தினம் கர்த்தர் காப்பராக, ಉಳಿದಿರುವ ದಿನಗಳನ್ನು ಕರ್ತನು ಕಾಪಾಡಲಿ. ஆமென். இரண்டாவதாக பார்த்தோம், ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿದೆವು, அதே அதிகாரத்துல ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5வது வசனம் தியானிச்சோம். 5ನೇ ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಿಸಿದೆವು. வாசிங்க இப்ப சீக்கிரமாக.
பாதாளத்தின் கட்டுகளை சூழ்ந்து கொண்டது. ஆமென். அப்ப இரண்டாவதாக எனக்கு உங்களுக்கு இருப்பது, ಎರಡನೇದಾಗಿ ನನಗೂ ನಿಮಗೂ ಇರುವುದು பாதாளத்தின் கட்டுகள். ಪಾತಾಳದ ಪಾಶಗಳು. இங்க தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, பாதாளத்தின் கட்டு என்னை சூழ்ந்திருக்கிறது. ಪಾತಾಳ ಪಾಶಗಳು ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡವು. அப்ப தாவீது எடுத்து உங்க பேர் அல்ல என்னோட பேர் போட்டு வாசிச்சா தெரியும். ದಾವೀದನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹಾಕಿ ಓದಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. பாதாள கட்டு என்ன சூழ்ந்திருக்கிறது. ಪಾತಾಳದ ಪಾಶಗಳು ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿವೆ. அப்ப பாதாள கட்டு ಪಾತಾಳದ ಕಟ್ಟುಗಳೆಂದರೆ ಏನು? ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಿದೆ. ஆண்டவர் சொன்னாரு, ಅದಕ್ಕೆ ಕರ್ತನೇ பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்ளாது. ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಗಳು ನಿನ್ನನ್ನು ಜಯಿಸಲಾರವು. அப்ப பாதாள எண்ணம், ಪಾತಾಳದ ಯೋಚನೆ, பாதாள சக்தி யோசனை, ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಯ ಯೋಚನೆ என்னை உன்னை ஜெயிக்கணும், ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು, எதையாவது ஜெயிக்கணும் என்பதற்காக ಮೊದಲು ಜಯಿಸಬೇಕು, அது ಗೆಲ್ಲಬೇಕು, போராடிக்கொண்டே இருக்கிறது. ಅದು ಹೋರಾಡುತ್ತಲೇ ಇದೆ. அல்லது பலவீனம் என்று போராட்டம் இருக்கலாம், ಅಥವಾ ಬಲಹೀನತೆ ಎಂಬ ಹೋರಾಟ ಇರಬಹುದು, வியாதி என்று போராட்டம் இருக்கலாம், ರೋಗವೆಂಬ ಹೋರಾಟ வலி என்று ಇರಬಹುದು, போராட்டம் இருக்கலாம், ನೋವು ಎಂಬ ಹೋರಾಟ அல்ல ಇರಬಹುದು, அநேக பிரச்சனை என்று போராட்டம் இருக்கலாம், ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳೆಂಬ ಹೋರಾಟ அல்ல ಇರಬಹುದು, அநேக கஷ்டம் என்று போராட்டம் இருக்கலாம், ಅನೇಕ ಕಷ್ಟಗಳೆಂಬ ಹೋರಾಟ அல்ல ಇರಬಹುದು, தரித்திரம் என்று போராட்டம் இருக்கலாம். ದರಿದ್ರದ ಹೋರಾಟ ಇರಬಹುದು. இதெல்லாம் பாதாளத்தின் வல்லமாய். ಇವೆಲ್ಲ ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಗಳು. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வல்லமை என்னை உன்னை பின்தொடர்கிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಶಕ್ತಿ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿರುತ್ತದೆ. அதோட எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே ಅದರ ಯೋಚನೆ ಎಲ್ಲವೂ உன்னை ஜெயிக்கணும், ನಿನ್ನನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು, என்னை ஜெயிக்கணும், ನನ್ನನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು. அதுக்காக இடைவிடாமல் போராடி கொண்டே இருக்கிறது. ಅದಕ್ಕಾಗಿ ಎಡೆಬಿಡದೆ ಹೋರಾಡುತ್ತಲೇ ಇದೆ. ஆமென். ஆகையால் தாவீது சொல்கிறார், ಆದ್ದರಿಂದಲೇ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, பாதாளத்தின் வல்லமை சூழ்ந்திருக்கிறது. ಪಾತಾಳದ ಪಾಶಗಳು ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿದೆ. அப்ப எனக்கு உனக்கு பாதாள வல்லமை என்ன பண்ணிருக்குது? ಹಾಗಾದ್ರೆ ನನಗೂ ನಿಮಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿ ಈ ಪಾತಾಳದ ಬಲಗಳೇನು ಮಾಡಿವೆ? சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ಆವರಿಸಿದೆ. பாதாளದ எண்ணங்கள் ಪಾತಾಳದ ಯೋಚನೆಗಳು உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகணும். ನಿನ್ನನ್ನು ಪಾತಾಳಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯಬೇಕು. ஆமென். இதெல்லாம் நீ ஜெயிக்காம பரலோக ராஜ்ய சுதந்திரிக்க முடியாது. ಇದನ್ನೆಲ್ಲ ಗೆಲ್ಲದೆ ನೀನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಹೋಗಲಾರೆ. இரண்டாவது இதெல்லாம் ஜெயிக்காமல் ಎರಡನೇದಾಗಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಗೆಲ್ಲದೆ புதிய வருஷத்துக்கு மேன்மையா இருக்காது. ಹೊಸ ವರ್ಷ ನಿನಗೆ ಉನ್ನತವಾಗಿರದು. நீ ನಾನು நினைக்கிறோமாக புதிய வருஷம் இருக்காதே பிள்ளையே. ನಾನು ಅಂದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಹೊಸ ವರ್ಷ ಇರುವುದಿಲ್ಲ ದೇವರ அப்ப ಮಕ್ಕಳೇ. புதிய வருஷத்தை புதிய நன்மை பார்க்கணும் என்றால் ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೊಸ ಶುಭವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕಾದರೆ இந்த வல்லமைகளை ஜெயிக்கணும். ಈ ಶಕ್ತಿಗಳನ್ನು ನಾವು ಗೆಲ್ಲಲೇಬೇಕು. ஆமென். இந்த பாதாளத்தின் வல்லமை ஜெயிக்காம இருப்பதே ஆனால் ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಗಳನ್ನು ನಾವು ಗೆಲ್ಲದೆ ಹೋದರೆ புதிய வருஷத்துல வருகிற போராட்டம் ஜெயிக்க முடியாது. ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಬರುವಂತ ಹೋರಾಟಗಳನ್ನು ಗೆಲ್ಲಲಾರೆವು. ஆகையால் அநேக கிறிஸ்தவன் மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ಆದ್ದರಿಂದ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಮರಣವನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். அநேக கிறிஸ்தவனாவது ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? சொல்லுங்க. எப்படி மரணம்? ಎಂತಹ ಮರಣ? பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் எப்படி மரணம்? ಎಂತಹ ಮರಣ? அல்பாயுசு மரிச்சிராங்க பாக்குறீங்களா? ಅಲ್ಪಾಯಸ್ಸಿನಲ್ಲಿ ತೀರಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ನೋಡಿದ್ದೀರಾ? எப்படி? ಹೇಗೆ? ஆயுசம் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. ಕೇಳಿದ್ರೆ ಆಯುಸಷ್ಟೇ ಇತ್ತು ಎನ್ನುತ್ತಾರೆ. ஆயுசல முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோ. ಆಯುಸಲ್ಲ ಮುಗಿಯಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆமென். வசனம் சொல்லுகிறது ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ 70 70 மேல மிஞ்சின 80 ಫಲ ಹೆಚ್ಚಿದರೆ 80. ಏನಂತ ವಾರ್ತೆ ಆಂಡ எழுதினார்? ಯಾಕೆ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಬರೆದನು? ಹಾಗಾದರೆ நல்லா புரிஞ்சுக்கங்க. ನಾನು நீ பூர்ಣ ஆயுசு அனுபவிக்கணும். ಪರಿಪೂರ್ಣ ಆಯುಸ್ಸನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು, ಅರ್ಥ அதுதான் யோவான் ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. 10:10 சொல்லுகிறது, ಯೋಹಾನ 10:10 ಹೇಳುತ್ತದೆ, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று, ಕಳ್ಳನು ಕದಿಯಲು ಕೊಲ್ಲಲು ನಾಶ ಮಾಡಲೇ ಬರುತ್ತಾನೆ ಹೊರತು வேற எதுக்கு வருவதில்லை. ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನು ಆದ್ದರಿಂದ ಅವನ ಉದ್ದೇಶ ಅದಕ್ಕೆ ನಾನು உனக்கு ஜீவன் கொடுப்பதற்கோ ಜೀವ ಕೊಡುವುದಕ್ಕೂ உன்னை பரிபூர்ணப்படுத்த நான் வந்தேன். ನಿನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದೆ. அப்ப ஆண்டவர் வந்த நோக்கம், ಕರ್ತನು ಬಂದ ಉದ್ದೇಶ உன் ஜீவன் பரிபூர்ணமடையணும். ನಿನ್ನ ಜೀವ ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದಬೇಕು. ஹல்லேலூயா. உன் ஜீவன் ஆகணும். ನಿಮ್ಮ ಜೀವ ಏನಾಗಬೇಕು? பக்கத்துல பாசல உன் ஜீவன் ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ನಿಮ್ಮ ಜೀವ பரிபூர்ணமடையணும். ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದಬೇಕು. பரிபூர்ணமடையணும். ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದಬೇಕು. எத்தனை ஃபுல் ஆயுசு அனுபவம் ஆசை இருக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಆಯುಸ್ಸು ಅನುಭವಿಸಲು ಆಸೆ?
எல்லாருக்கும் அதே ஆசை தான். ಎಲ್ಲರಿಗೂ ಅದೇ ಆಸೆ. ஆமாம் இல்லைங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? சாவதுக்கு நான் சொல்லுவாங்க, ಸಾಯುವವರು ಹೇಳುತ್ತಾರೆ, சாவரம் பார்த்து கேளுங்க, ಸಾಯುವವರನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿ, உனக்கு வந்து நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ಇನ್ನೊಂದ್ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ. ಇಲ್ಲ ವಯಸ್ಸಾನಾலும் ಕೇಳಿ பாருங்க, ವಯಸ್ಸಾದವ್ರನ್ನ ಕೇಳಿ ನೋಡಿ, எப்போ சாவரம் சொல்லுவாங்க, ಯಾವಾಗ ಸಾಯ್ತಿ ಅಂತ ಕೇಳಿ ನೋಡಿ. ஏய் நானே சார் நீ போய் சாவறான், ನಾನ್ ಯಾಕೋ ಸಾಯ್ಬೇಕು ನೀನ್ ಹೋಗಿ ಸಾಯೋ ಅಂತಾರೆ. கரெக்டா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ஆனா சில பேர் பாருங்க, ಆದ್ರೆ ಕೆಲವರು ನೋಡಿ மரணத்தை தேடி இருப்பாங்க, ಮರಣವನ್ನು ಹುಡುಕುತ್ತಿರುತ್ತಾರೆ. மரண வேதனை கிட்ட வரும்போது நடக்கும், ಮರಣ ವೇದನೆ ಹತ್ತಿರ ಬರುವಾಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? மரணம் அவங்களுக்கு பிடிக்காது, ಮರಣ ಅವರನ್ನು ಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ. ஆமாம். தங்கச்சி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க, ಒಂದು ತಂಗಿ ನನ್ನ ಬಳಿ ಫೋನ್ ಮಾಡಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. சீமன் கொளுத்திக்கிச்சு, ಸೀಮೆಣ್ಣೆ ಹಾಕಿ ಹಚ್ಚಿಕೊಂಡರು. ஆமாம். ஹல்லேலூயா. எப்படி ಹೇಗೆ? சாவன ஆசைப்பட்டுச்சு, ಸಾಯ್ಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ರು. சீமன் கொளுத்திச்சு, ಸೀಮೆಣ್ಣೆ ಉಯ್ಕೊಂಡು ಬೆಂಕಿ அப்புறம் ஃபோன் சொல்லுது, ಆಮೇಲೆ ಫೋನಲ್ಲಿ அண்ணா காப்பாத்து ಅಣ್ಣ ಕಾಪಾಡಿ ಅಂತದಳು. யோசனை பண்ணி எதுக்கு? ಯೋಚಿಸಿ ನೋಡಿ ಯಾವುದಕ್ಕೆ? யோசனை பண்ணி எதுக்கு? யோசனை ಮಾಡಿ ಯಾವುದಕ್ಕೆ? மரணத்துக்காக. ஆனா சாவு மரணத்து கேக்குது, ಆದ್ರೆ ಸಾಯುವಾಗ ಏನಂತಾರೆ? எப்படி என்ன காப்பாத்துங்க, ಹೇಗಾದ್ರೂ ಕಾಪಾಡಿ. அப்ப எது ஊத்திக்கணும், எது கொளுத்திக்கணும்? ಯಾಕೆ ಸುರ್ಕೋಬೇಕು? ಯಾಕೆ ಹಚ್ಕೋಬೇಕು? எதுக்கு வாயில் போடுக்கணும்? ಯಾಕೆ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕೋಬೇಕು? இல்லைங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? நான் சொல்றோம், ಕೇಳಿದ್ರೆ ಏನಂತೀವಿ? ಸಾಲಾನು ನಿಕ್ರೇನ್, ಸಾಯೋಣ ಅನ್ಕೊಂಡಿದೀನಿ, நினைக்க கூட செத்துடணும், ನೆನೆಸ್ಕೋಬಾರ್ದು, ಅನ್ಕೋಬಾರ್ದು, ಸತ್ತೋಗ್ಬೇಕು. இல்லைங்களா? எதுக்கு நினைக்கணும்? ಯಾಕೆ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಕು? நினைச்சு இப்ப ஹாஸ்பிடல் படுக்கணும், ಅಂದುಕೊಂಡು ಯಾಕೆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಲ್ಕೋಬೇಕು? மத்தவங்களுக்கு ಖರ್ಚು ಕೊಡணும், ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಯಾಕೆ ಖರ್ಚು ಮಾಡಿಸಬೇಕು? நினைக்க கூட செத்துடணும். ನಾವು ಆ ರೀತಿ ಯೋಚಿಸಬಾರದು. வாயில கூட நரக சத்தியம், உனக்கு ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕುವಾಗಲೇ நரக சத்தியம், ನರಕ ಸತ್ಯ. இல்லைங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? நீ தற்கொலை எண்ணம் வந்த பரிசுத்தம் ಎಲ್ಲದು. ನಿನಗೆ ಆತ್ಮಹತ್ಯೆ ಯೋಚನೆ ಬಂದರೆ ಅದು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಕಾರ್ಯವಲ್ಲ, ಅದು ಅಸುತ್ತಾವಿ, ಅದು ಅಶುದ್ಧಾತ್ಮ. சவுலுக்குள் போராடின ஆவி, ಸೌಲನಲ್ಲಿ ಹೋರಾಡಿದ ಆತ್ಮ. அந்த ஆவின சவுல் இழுத்து போனது, ಆ ಆತ್ಮವೇ ಸೌಲನನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. ஆமென். அப்ப உனக்கு அந்த எண்ணம் வந்தா நீ எழுதிக்கணும், பரலோக சொந்தமல்ல. ಆ ಯೋಚನೆ ಬಂದರೆ ನೀವು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು, ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸ್ವಂತವಲ್ಲ. ஆமென். நல்லா புரிஞ்சுதே பிள்ளையே? ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ಪಾತಾಳದ ಬಲ್ಲಮನ ಜಯಿಕನ ಅನುದಿನ போராடுகிறது. ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕೆಂದು ಅನುದಿನ ಹೋರಾಡುತ್ತದೆ. அப்ப நீ என்ன பண்ணணும்? ಹಾಗಾದ್ರೆ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? ಪೌಲ್ சொல்கிறார், ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಮರಣமே ಉನ್ ಕೂರೆಂಗೆ, ಮರಣವೇ ನಿನ್ನ ಪಾಶವೆಲ್ಲಿ, பாதாளம் ஜெயம் எங்கே, ಪಾತಾಳವೇ ನಿನ್ನ ಜಯವೆಲ್ಲಿ. ஏனென்ற மரணத்தையும் பாதாள ஜெயித்த இயேசு நம்மளோடு இருக்கிறார். ಮರಣವನ್ನು ಪಾತಾಳವನ್ನು ಗೆದ್ದ ಯೇಸು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. அப்ப இயேசு உன்னோடு என்னோடு இருப்பதையானால், ಯೇಸು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಇರುವುದಾದರೆ, பாதாளத்தை வல்லமை போராடும், ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಹೋರಾಡುತ್ತದೆ. பாதாள வல்லமை ஜெயிக்க முடியாது, ಆದ್ರೆ ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಗೆಲ್ಲಲಾರದು. ஆமென். ஹல்லேலூயா. நேத்து தினத்தை தியானிச்சோம், ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಿದೆವು. அப்போஸ்தலர் புத்தகத்துல ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 23வது வசனம் தியானிச்சோம். 23ನೇ ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಿಸಿದೆವು. எடுங்க. ஆகப்பட்டிருக்கிறாய். அப்புறமா எனக்கு நேரிடாதபடிக்கு, ஆமென், எனக்காக, டிரான்ஸ்லேஷன், ನನಗಾಗಿ கர்த்தரை வேண்டிக்கொள் என்றார். ಕರ್ತನಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂದನು. அன்பான சகோதர சகோதரியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மனுஷன் யாரு பார்க்கும்போது ವ್ಯಕ್ತಿ ಯಾರೆಂದು ನೋಡುವಾಗ இவனுடைய சரித்திரத்தை தியானிச்சோம். ಇವನ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. இவன் ஒரு பெரிய மந்திரவாதி என்று அழைக்கப்படுற மனுஷனா இருக்கிறான். ದೊಡ್ಡ ಮಂತ್ರವಾದಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ. இவன் அநேக மாய வித்தைகள் செய்கிறான், ಇವನು ಅನೇಕ ತಂತ್ರ ವಿದ್ಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ, அநேகரை வஞ்சிக்கிறான், ಅನೇಕರನ್ನು ವಂಚಿಸುತ್ತಾನೆ. அந்த சமாரிய தேசத்தில் அநேக ஆட்களை வஞ்சித்திருக்கிறான். ಸಮಾರ್ಯ ದೇಶದಲ್ಲಿದ್ದ ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ವಂಚಿಸಿದ್ದಾನೆ. அந்த மனுஷன் மத்தியில் பெரியவனை போல வெளிப்படுத்தியிருக்கிறான். ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಹನೀಯನಂತೆ இவங்க ತೋರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு பிலிப்பு ஊழியம் செய்கிறாங்க. ಇವರ ಮಧ್ಯ ಫಿಲಿಪ್ಪನು ಬಂದು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾನೆ. பிலிப்பு செய்கிற ஊழியத்தை பார்த்து அந்த அடையாளத்தை கண்ட உடனே ಫಿಲಿಪ್ಪನು ಮಾಡಿದ ಸೇವೆಯನ್ನು ನೋಡಿ ಗುರುತನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ அநேக ஜன இயேசுவை தேட ஆரம்பித்தாங்க. ಅನೇಕ ಜನರು ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಲು இது ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. கேள்விப்பட்ட இந்த சீமோன், ಇದನ್ನು ಕೇಳಿ
ಕೇಳಿದಂತಹ ಸೀಮೋನ, அதை பார்த்த ஷீமோ ಕಂಡ ಸೀಮೋನ, எப்படியாவது இந்த வரங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக ಹೇಗಾದರೂ ಈ ವರಗಳನ್ನು ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ சுவிசேஷத்தை கேட்கிறான், ಸುವಾರ್ತೆ ಕೇಳುತ್ತಾನೆ, இயேசுவை நம்புகிறான், ಯೇಸುವನ್ನು இயேசுவை ನಂಬುತ್ತಾನೆ, தேடுகிறான், ಹುಡುಕುತ್ತಾನೆ. இந்த வரம் கிடைக்கும் என்பதற்காக ஞானஸ்தானம் கூட எடுக்கிறான். ಈ ವರ ದೊರಕಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೂಡ ಪಡೆಯುತ್ತಾನೆ. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எந்த விதமான வரம் அவனுக்கு வரவில்லை. ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಪಡೆದ ನಂತರ ಅವನಿಗೆ ಯಾವ ವರಗಳು ಬರಲಿಲ್ಲ. அவனுக்கு மட்டுமல்லதே பிள்ளையே, ಅವನಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாருக்கும் ஞானஸ்தானம் வரவில்லை. ಅಲ್ಲಿರುವ ಯಾರಿಗೂ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಬರಲಿಲ್ಲ. ஓ பேதுரு யோவான் இணைந்து வந்து ஊழியம் செய்யறாங்க. ಪೇತ್ರ ಯೋಹಾನರು ಕೂಡಿ ಸೇವೆ அங்க ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கேக்குற முதல் காரியம் பாருங்க, ಅವರು ಕೇಳುವ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, உங்களுக்கு அபிஷேகம் இருக்க கேக்குறான். ನಿಮಗೆ ಅಭಿಷೇಕ ಬಂದಿದೆಯಾ ಎಂದು ಕೇಳಿದರು. ஆமென். யார் பார்த்து கேட்டாங்க? ಯಾರನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದರು? சீமோனை பார்த்து கேட்கல. யார் பார்த்து கேட்டாங்க? ಯಾರನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದರು? யாரெல்லாம் நீ ஞானஸ்தானம் எடுத்து எல்லாரையும் பார்த்து பேதுரு யோவான் கேட்கிற கேள்வி. ಯಾರೆಲ್ಲ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಪಡೆದಿದ್ದಾರೋ ಅವರೆಲ್ಲರನ್ನು ನೋಡಿ ಪೇತ್ರ ಯೋಹಾನರು ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆ நான் கேட்டான், ಏನೆಂದು? உங்களுக்கு பரிசுத்தாவி வரம் வந்தா கேட்டான். ನಿಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರ ಉಂಟಾ ಎಂದು ಕೇಳಿದ. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ಅದಕ್ಕೆ ಅವರೇನಂದ್ರು? அப்படி ஒன்று இருக்கும் கேட்கிறாங்க. ಆ ರೀತಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆಯಾ ಎಂದು ಕೇಳಿದರು. அந்த பிறகுதான் பேதுரு யோவான் ஜெபிக்கிறாங்க. ಅದರ ನಂತರವೇ ಪೇತ್ರ ಯೋಹಾನರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. அபிஷேகம் இறங்கினது, ಅಭಿಷೇಕ ಇಳಿದಿತ್ತು. அப்ப நல்லா புரிஞ்சுதே பிள்ளையே, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರ யாரெல்லாம் ಮಕ್ಕಳೇ, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களோ, ಯಾರೆಲ್ಲ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಪಡೆದಿದ್ದೀರೋ, இயேசுவின் நாமத்தால, பிதாவின் நாமத்தால, பரிசுத்தாவின் நாமத்தால, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ತಂದೆಯಾದ ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ, ಪವಿತ್ರಾತ್ಮನ மூழ்கி ನಾಮದಲ್ಲಿ யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டிருக்கிறோமோ, ಮುಳುಗಿ ಯಾರೆಲ್ಲ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಪಡೆದಿದ್ದೀರೋ எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கணும். ಎಲ್ಲರೂ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿರಬೇಕು. ஒருவேளை பெறாமல் இருப்பதையானால், ಒಂದು ವೇಳೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳದೇ ಇದ್ದರೆ, நான் சீமோன். ನೀನು ನಾನು ಸೀಮೋನ್. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன வந்திருக்கணும்? ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೇನು ಬಂದಿರಬೇಕು? ஏய் எத்தனை ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದೀರಿ? மோஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಎಲ್ಲರೂ ತಗೊಂಡಿದ್ದೀರಿ, கரெக்டா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? எத்தனை அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೀರಿ? வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? முழுகி ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ಮುಳುಗಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಪಡೆದರು, இயேசு நம்பி விசுவாசி எடுத்தாங்க. ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ತೆಗೆದರು. அவங்களுக்கு நான் இல்ல, ಅವರಿಗೇನಿಲ್ಲ? அபிஷேகம் இல்லை. ಅಭಿಷೇಕವಿಲ್ಲ. பேதுரு யோவான் பண்ணாரு, ಪೇತ್ರ ಯೋಹಾನರೇನು ಮಾಡಿದರು? ஜெபிக்க போறாங்க, ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஒருவனுக்குள்ள அபிஷேகம் இல்லை. ಒಬ್ಬರಲ್ಲಿಯೂ ಅಭಿಷೇಕವಿಲ್ಲ. அதன் பிறகு என்ன பண்ண பேதுரு? ನಂತರ ಪೇತ್ರನೇನು ಮಾಡಿದನು? எல்லா தலைமையில் கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தான். ಎಲ್ಲರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ஜெபித்த ಪ್ರಾರಂಭಿಸಿದ. எல்லாருக்குள்ளும் அபிஷேகம் வந்தது. ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ಅಭಿಷೇಕ ஒருவனை ಬಂದಿತು. தவிர, ಒಬ್ಬನನ್ನು ಬಿಟ್ಟು, ஒருவனை தவிர, ಒಬ್ಬನನ್ನು ಬಿಟ್ಟು, அவன் சீமோன். ಅವನೇ ಸೀಮೋನ. ஆமென். அப்போ உனக்கு எனக்கு அபிஷேகம் வரனா காரணம்? ನಿನಗೂ ನನಗೂ ಅಭಿಷೇಕ ಬಂದಿಲ್ಲವಾದರೆ ಕಾರಣವೇನು? சீமோனின் குணங்கள். ಸೀಮೋನನ ಸ್ವಭಾವಗಳು. ಸೀಮೋನ ಏನಾಗಿದ್ದ? ரட்சிக்கப்பட்டவன் தான், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವನೇ, இயேசுவை நம்பினவன் தான். ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದವನೇ. ஓ, அந்த வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அநேக நாட்கள் பிலிப்போடு ஊழியத்தை செய்தவன். ಅನೇಕ ದಿನಗಳು ಫಿಲಿಪ್ಪನ ಜೊತೆ ಸೇವೆ ಮಾಡಿದವನೇ. ஆமென். இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கு ಇಂದು ಅನೇಕ ಸೇವಕರುಗಳಿಗೆ அபிஷேகம் ஊழியம் இல்லாம ஊழியம் பண்றாங்க. ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲದೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ. எல்லாம் சீமோன் ஆவங்க எல்லாம். ಎಲ್ಲ ಸೀಮೋನನ ಆತ್ಮದವರು. ஆமென். நல்லா குதிச்சு அபிஷேகம் இருக்கிறாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಜಿಗಿದ ಅಭಿಷೇಕ ಚೆನ್ನಾಗಿ ಜಿಗಿದರೆ ಅಭಿಷೇಕ ಎಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಮೇಲಕ್ಕೆ ಕೀಳಿಗೆ ಓಡಿನ ಅಭಿಷೇಕ ಚಿನ್ನರಿಕರಾಂಗ. ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಓಡಿದರೆ ಅಭಿಷೇಕ ಎಂದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲದೆ ಅಥವಾ ರಬ ಕತ್ನ ಅಭಿಷೇಕ ಚಿನ್ನರಿಕರಾಂಗ. ಈ ರೀತಿ ಕಿರಿಚಿದರೆ ಅಭಿಷೇಕ ಎಂದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಜೋರ ಕೈತನ ಅಭಿಷೇಕ ಚಿನ್ನರಿಕರಾಂಗ. ಜೋರಾಗಿ ಕೈ ತಟ್ಟಿದರೆ ಅಭಿಷೇಕ ಎಂದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதிகாத வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ಅಧ್ಯಾಯ ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ. பிலிப்போடு ಅನೇಕ ನಾட்கள் ಯಾರಿಂದ ಸೀಮೋನ್ இருந்தானா. ಫಿಲಿಪ್ಪನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ದಿನಗಳು ಸೀಮೋನನಿದ್ದ. ವಿಶೇಷವಾದ ವಚನ ವಿಶೇಷವಾಗಿ ಆ ವಾಕ್ಯ ಬರೆದಿದೆ. ಫಿಲಿಪ್ಪನೊಂದಿಗೆ ಸೀಮೋನ್ ಅನೇಕ ನಾட்கள் ஊழித்திருந்த ವಚನ ಅನೇಕ ದಿನಗಳು ಸೇವೆಯಲ್ಲಿದ್ದ ಎಂದು ವಾಕ್ಯ ಬರೆದಿದೆ. ಅರ್ಥ ஊழியத்துல ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಅಂತ ಇರ್ಕறான். ಸೇವೆಯಲ್ಲಿ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಹಾಯಕನಾಗಿ ಇದ್ದಾನೆ. எப்படி ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲಮ, ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲದೆ. ಆಮೆನ್. ಏನ್ ನಮಗೆಲ್ಲ ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲ? ಯಾಕೆ ನಮಗೆಲ್ಲ ಅಭಿಷೇಕವಿಲ್ಲ? உண்மை தானே? ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಪಡೆದದ್ದು ನಿಜ ಅಲ್ಲವೇ? திருவிந்தெடுக்க உண்மை தானே? ಕರ್ತನ ಮೇಜು ಪಡೆಯುವುದು ನಿಜ ಅಲ್ಲವೇ? இதெல்லாம் உண்மையா இருந்தால், ಇದೆಲ್ಲ ನಿಜವಾದರೆ ಅಭಿಷೇಕ வரணுமா இல்லையா? ಅಭಿಷೇಕ ಬರಬೇಕಾ ಬೇಡ? ಏನ್ ಅಭಿಷೇಕ ಬರಲ್ಲ? ಯಾಕೆ ಅಭಿಷೇಕ ಬಂದಿಲ್ಲ? ಜನ್ಮ ಸ್ವಭಾವ ಮಾರಲ್ಲ. ಜನ್ಮ ಸ್ವಭಾವ ಬದಲ